வெளிப்படுத்தின விசேஷம் 12வது அதிகாரம் 10வது வசனத்திலே எப்படி அவர்கள் சாத்தானை ஜெயித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது என்றால், சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியான இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும். அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக பல காரியங்களை செய்திருக்கிறது. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமும் ஆட்டுக்குட்டியான இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறதாக வேதாகமம் சொல்லுகிறதோ அந்த வசனமும், அந்த வசனத்தை நாம் நம்முடைய வாயிலே வைத்து அறிக்கை செய்யும் பொழுது உண்டாகிற வல்லமையும் சாத்தானை ஜெயிக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. இயேசுவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறதாக வசனம் சொல்லுகிறதோ அதே வசனத்தை நம்முடைய அறிக்கையாக நாம் வைப்போமானால் நாம் சாத்தானை ஜெயிக்கிறோம். அப்படியானால் நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும்? இயேசுவின் இரத்தம் நமக்காக என்ன செய்திருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆகவேதான் இந்த இரத்தத்தை குறித்த போதனையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் இதை சொல்வதற்கு காரணம், பழைய ஏற்பாட்டிலே இவைகளெல்லாம் நிழலாட்டமாக எழுதப்பட்டிருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு நிருபங்களிலும் சரி, அப்போஸ்தலருடைய பிரசங்கங்களிலும் சரி, இந்த இரத்தத்தை மையமாக வைத்துதான் அவர்கள் எல்லாவற்றையும் பிரசங்கிக்கிறார்கள். இரத்தம், இயேசுவின் மரணம், இயேசுவின் சிலுவை, இயேசுவின் உயிர்த்தெழுதல், இப்படிப்பட்ட காரியங்கள் தான் புதிய ஏற்பாட்டு ஆதி திருச்சபையிலே பிரசங்க மைய பொருளாக இருந்தது. அங்க நான் வாசித்த வரைக்கும் இதற்கு மேலாக ஒரு மனிதனுடைய முயற்சிகளையோ ஒரு வரம்பற்ற ஊழியங்களை பற்றியோ அத்தனை அழுத்தமாக அங்கு சொல்லப்படவில்லை. ஆனால் இயேசுவின் இரத்தத்தை குறித்து ஒவ்வொரு விசுவாசியும் அது எப்படி அபியாசிக்க வேண்டும் என்று தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. வெறும் பழைய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல, அல்லது வெறும் புதிய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல, இந்த இரண்டிலும் ஒரு இணைப்பு தொடர் இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகத்தில் இருந்து நாம் இதை பார்க்க முடியும். ஆதியாகம புஸ்தகத்திலே மனிதன் பாவம் செய்த உடனே தேவன் ஒரு மிருகத்தை அடித்து அவனுக்கு ஒரு மூடலை, ஒரு கவரிங்கை உண்டாக்கினார். ஒரு கவரிங் எப்படி உண்டாகிறது, ஏன் அந்த மூடுதல் மனிதனுக்கு தேவைப்படுகிறது என்றால், இந்த கனியை சாப்பிட்ட உடனே மனிதனுடைய நிர்வாணம் அவனுக்கு தெரிய ஆரம்பித்தது. அவன் அதை மறைக்க வேண்டும் என்ற எண்ணம் அவனுக்கு உண்டானது. பாருங்க, அது வரைக்கும் அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள், ஆனால் வெட்கம் இல்லாமல் இருந்தார்கள். நீங்க மனுஷனுடைய மொத்த பிரச்சனையும் அவனை மறைக்கணும்ன்றது தான். என் உள்ளத்துல என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியக்கூடாது, உங்க உள்ளத்துல என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியக்கூடாது. நான் இப்படி யோசித்து பார்த்தது உண்டு. ஒருத்தவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிகிற மாதிரி அவங்க நினைச்ச உடனே அப்படியே ஓடும் ஒரு மிஷின்ல. அப்படி இருந்ததுன்னா அந்த மிஷின் விற்பனை ஆகுமா? நீங்க தலையில அந்த மிஷினை மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க யோசிக்கிறதெல்லாம் எல்லாரும் வாசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறாங்கன்னா நீங்க வாங்குவீங்களா? நான் வாங்குவேனா? யாரும் வாங்க மாட்டோம். அதனாலதான் அப்படி ஒண்ணு கண்டுபிடிக்கல இன்னும். ஏன்னா நமக்குள்ள இருக்கிறது எதுவும் தெரியக்கூடாதுன்னு தான் மனுஷன் நினைக்கிறான். அன்றைக்கு ஆதாம் முதன் முறையாக ஏதோ ஒண்ணு அவனுக்கு நடந்து போச்சு, இப்ப மறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவனுக்கு வந்தது. அவன் எப்படி மறைச்சான்? வாடி போகக்கூடிய அத்தி மர இலையை எடுத்து மறைச்சான். ஆனா ஆண்டவர் வந்து சொன்னார், இவ்வளவுதான் அறிவு, நீ உனக்காக மூடிக்கொள்ளுகிற மூடுதல் எல்லாம் மூடுதலா இருக்க முடியாது. நான் உனக்காக ஒரு